என்னையா ட்ராமா போடுறீங்க? ஆ, யார் இந்த ரைட்ரு? என்ன ரேஷன் கடையை பற்றிலாம் கேவலமாக பேசுகிறாரு? நான் உணவு அமைச்சரையா இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா? அதாவது இன்னைக்கு ஏன் படங்கள் 195 தோல்வி அடையுதுன்னா அது எவ்வளோ பெரிய நடிகர் பிரம்மாண்டங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்குள்ள கதையே கிடையாது. நான் பாட்டு எழுத வந்தேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை கிடைச்சதை ஏற்றுக்க அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். ஆகா, எதுக்கோ வந்தோம், கடைசியாக கண்ணதாசன் அங்கே விரட்டி விட்டார், இவர் இங்கே விரட்டி விட்டார், கடைசியாக இங்கே இவர் விரட்டி விட்டார். ஏதோ நடக்குதுன்னு ஜெமினி உனக்கு புரியுதா? அவன் ஏதாவது படிக்கிறான், புரியுதா உனக்கு? பாலாஜி உனக்கு புரியுதா அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. நம்ம ஆரம்பம், நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? 4 ஆர்டிஸ்ட்டுக்கு மத்தியில் போகிற போது சொல்லிட்டு போனாங்க. லாஸ்ட் டே என்னை கூப்பிட்டு, இந்த பார் உன்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் அதை எதோ சொல்லியிருப்பேன், நீ ஃபீல் பண்ணாத. இந்த மாதிரி ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், ஜாவர் மாதிரி ஆள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவர்கிட்ட கற்றுக்க. என்னுடைய நாடகத்தை சீன் பை சீன் படித்து இதை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு என்னை மோல்டு பண்ணது அந்த ஹரிகிருஷ்ணன் தான். அதில் என்ன எழுதினா, ஒரு வைரத்தோடு காணாமல் போயிடும். அப்போ அவர் சொல்லுவார், என்ன இது வைரம் ஞாபகம், வைர கல் ஞாபகம் வச்சுக்க, ரேஷன் கிடைக்கிற கல் இல்லை. சார் அந்த அச்சாணி படம் இருக்கு இல்லையா சார், ஏன்னா முதல் படம் ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறோம், பயங்கர ஹிட் கொடுக்குது. மலையாளத்தில் முதல்ல மலையாளத்தில் தான் அதை எடுக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து அங்கே ஒரு லைப்ரரி உருவாகி இருக்கு. மொரார்ஜி தேசாய் அவங்க வந்து அதை திறந்து வச்சாங்க. நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, எனக்கே சமீபமாக தான் தெரியும் அந்த லைப்ரரி இருக்கிறது. எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் அந்த செய்தியே தெரியும். 52 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தர் செய்தியை ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சார், எனக்கு தெரியவே தெரியாது. அது அச்சாணிங்கிறது உங்களுக்கு நான் அதை பற்றி பெருமையாக சொல்லணும்னா, பொதுவாக வாழ்க்கையை விட்டுட்டு எந்த கதாசிரியை வெளியே போனாலும் அவன் நீண்ட காலம் வாழ முடியாது. அதாவது இன்றைக்கி ஏன் படங்கள் 195 தோல்வி அடையுதுன்னா அது எவ்வளோ பெரிய நடிகர் பிரம்மாண்டங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்குள்ளே கதையே கிடையாது. ஒரு வாழ்வியல் இல்லை. அதாவது ஒரு கதை எதுக்கு வேணால், ஒரு விருந்துக்கு போகிறீங்க, வெறும் பதார்த்தத்தை வச்சுட்டு இதான் உங்களுக்கு விருந்துனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கேயா சோறு? கதை சோறு, அதை விட்டுட்டானுங்க. வெறுமனை இவ்வளோ பெரிய இலையை போட்டு அங்கே ஒரு ஸ்வீட்டு, இங்கே ஒரு ஸ்வீட்டு, இங்கே ஒரு காரம், அதுவா விருந்து? கதையே இல்லாமல் பண்ணுறானுங்க. அதுக்கு என்ன, நான் அந்த அச்சாணிக்கு நான் வந்து வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் தான் என்னுடைய முதல் நாடகம், 1967. அதுவே ஒரு ஆக்சிடெண்ட். நான் வந்து என் வாழ்க்கை முழுக்க விபத்து தான். நான் கதை எழுதவே வரல, நான் பாட்டு எழுத வந்தேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை கிடைச்சதை ஏற்றுக்க அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். கண்ணதாசன்கிட்ட போய் சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு ஒரு 4 லைன் எழுதி கொடுத்தீங்க. முதல்ல அங்கே காலேஜ் இருக்கும்போது 3/11/1962 எனக்கு ஒரு நோட்டில் என்னை பாராட்டி எழுதி கொடுத்தாரு. அந்த 4 வரி நான் புறப்பட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார், சரி நீ வந்ததெல்லாம் சரிதான், நீ பாட்டு எழுத வந்துட்டேன்னா நான்லாம் என்ன பண்ணுறேன்னு. நானும் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு வழி இல்லை, ஏதாவது உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறேன். இப்போ பார், எங்கேயாவது அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்ந்துக்க, இல்லைன்னா அதை ரைட்டர்கிட்ட போ, பாட்டு எழுதியெல்லாம் இனிமேல் நீ இப்போ இருக்கிற இதுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்கு சந்திரபாபுட்ட கொண்டு போய் விட்டார். அதெல்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியல, அரை நாள் கூட தாக்கு முடியல, ஓடியாந்துட்டேன். அவர் கையாட்டின இடமெல்லாம் சரியில்லை. அதுக்கப்புறம் தான் பீம் சிங் சார்கிட்ட போயிட்டு அதெல்லாம் அது ஒரு பெரிய ட்ராக். அப்படி இருக்கும்போது ஜாவர் சார் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது எப்போவும் ஒரு இங்கிலீஷ் புக் வச்சுருப்பார், பக்கத்தில் ஒரு வெத்தலை டப்பா வச்சுருப்பார், வேறு எந்த படக்கும் 2 வெத்தலை போடுவார், டப்பாவை மூடி வைப்பார். கரெக்டாக 12 மணிக்கு தூங்கிடுவார். ஏப்பா ஒரு 2 மணிக்கு எழுப்பி விடுப்பா. அவருக்கு அசிஸ்டண்ட்டு நான் என்ன பண்ணுவோம்னா அவர் தட்டி எழுப்பணும், அதான் அசிஸ்டண்ட்டு. அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு லைன் சொன்னால் நம்மளை விரட்டி வெளியே போன்றுவார். அவர் சொல்கிறத நான் எழுதணும். எழுது ஏப்பா நான் சொன்னேன், நீ வந்து அப்படியே தான் எழுதுவியா நீ? நான் ஏதோ ஃப்ளோவில் சொல்லுவேன், கொஞ்சம் பேசுகிற மாதிரி எழுதுப்பா அப்படிலாம் சொல்லுவார். அதாவது ஒருத்தர் எப்படி மோல்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மோல்ட் ஆகணும்.
உள்ளே நுழையிறான், ஐயோ இவன் கற்றுக்கிட்டுருவானோங்கிற ஆள்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற புத்தியும் போயிடும். என்ன பண்ணுவார், நீ இந்த ரெங்கராஜனை போய் குமுதத்தில் இதை கொடுத்துட்டு வா. லொங்கு 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 லொங்குன்னு குமுதம் ஆஃபீஸுக்கு போவேன். சார் அவர் யாருன்னே தெரியாது, ரெங்கராஜன் யாருன்னே தெரியாது. ராகி ரெங்கராஜ் யார் சார், அவர்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னேன். அவர் நான் தான் யார் குடியா அப்படிம்பார். அவரை யாருன்னு எனக்கு தெரியாது. ஜாவர் சார் கொடுத்துட்டு ரைட் நான் பேசிக்கிறேன் கொடுத்துரு. இப்படி ஒரு தடவை இருக்கும்போது ஒரு 4 லைன் குமுதத்தில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவர் ஹைதராபாத் போயிட்டார் ஜாவர் சார். ஜாவர். அப்போ இந்த 4 லைனை ஃபில்லப் பண்ணணும். நான் 2 விஷயம் ஃபில்லப் பண்ணதுனால தான் எனக்கு வாழ்க்கை கிடைச்சிது. அங்கேருந்து சொல்கிறேன், ஏப்பா நீ தான் படிச்சில்லப்பா, அதில் ஒரு 4 லைனை அதை அடுத்த வாரத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எதாவது பண்ணி கொடுப்பா. கொண்டு போய் ஜாவர் தான் ஃபோனில் சொன்னாருன்னு சொல்லி ரங்கராஜன்கிட்ட கொடுத்துரு. அது நான் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது வந்துருச்சு குமுதத்தில். அப்புறம் சொன்னார், என்னப்பா பார்த்தப்பா கரெக்டாக இருந்துச்சுப்பா அப்படின்னு பாராட்டினார். அப்போ அவர் சொன்னார், இந்த பாரு இனிமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ரைட்டர் ஆகி டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப வருஷம் ஆகும். உங்கள்கிட்ட எழுதுகிற ஸ்பார்க் இருக்குது. நீ என்ன பண்ணுற, நாடகம் எழுது. சார் நாடகம் நான் பார்த்ததே இல்லை சார். அதான் ஒரு உண்மையை சொன்னால், நான் எழுதின நாடகம் தான் நான் பார்த்த முதல் நாடகம். எனக்கு நாடகமே தெரியாதப்ப. அவர் சொல்கிறார், நாடகம் எழுது. நாடகம் அப்படி இரு, நான் உனக்கு ஒருத்தனை உனக்கு சொல்கிறேன், உனக்கு நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படி ஏதோ சொல்கிறாரு. என்னடா நாடகம் விட்டுட்டேன் சார். ஆனால் நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே வரணும், நம்ம பாடல் எழுதவும் வந்தேன், நான் பாட்டு எழுதவும் வந்தேன். என் ட்ராக் எங்கெங்கேயோ போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நாடகம் எப்படியோ வந்துச்சு. ஊர் பக்கங்களையும் நாடகங்கள் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த முதல் நாடகம் நான் எழுதின நாடகம், அதான் சத்தியம். நான் எனக்கு நாடகம் பார்த்ததில்லை. அப்போ இவர் சொன்னார், நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஸ்டுடியோவுக்கு வர்றார். அவர் ஸ்டுடியோவுக்கு வந்ததெல்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியம். ஒரு நாள் பானுமதி அம்மாவுக்கு நான் படிக்கிறேன், ஜாவர் சொன்னதை படித்து. இந்த பக்கம் ஜெமினி, அந்த பக்கம் பாலாஜி, அந்த பக்கம் கும்மிடி, அங்கே ஜீவலட்சுமி, ஒரு 7-8 ஆர்டிஸ்ட் படிக்கிறேன். என்ன படிக்கிற நீ, என்ன படிக்கிற நீ, மைண்ட்லேயே ஏற மாட்டேங்குது. வேறு என்ன பானுமா சத்தம் போடுறாங்க, எனக்கு வேர்க்குது. என்னடா இந்த அம்மா இப்படி சொல்கிறேன். ஜெமினி உனக்கு புரியுதா, அவன் ஏதாவது படிக்கிறான் புரியுதா உனக்கு, பாலாஜி உனக்கு புரியுதா அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாங்க. நம்ம ஆரம்பம், நம்ம நிலைமை எப்படி இருக்கும், 4 ஆர்டிஸ்ட்டுக்கு மத்தியில் அந்த அம்மா அப்படின்னு. ராமநாதா டைரக்டரை இங்கே வா, இந்த பையன் சரியில்லை, நீ என்ன பண்ணுற, ஜாவரை வர சொல். இல்லைம்மா அவர் பிஸியாக அதெல்லாம் சரி, நான் சொன்னேன்னு சொல்லு, வர சொல், ஜாவரை வர சொல். எனக்கு கான்செப்டே புரிய மாட்டேங்குது. அந்த சுலு நான் தான் நடித்தேன், அதை தான் நீ ரீமேக் பண்ணுறேன், அது மாதிரியே இல்லை, ஏன் எல்லாம் மாறி திக்கி பண்ணியிருக்கீங்க, ஜாவரை வர சொல். யார், பீம்சிங் சார், சாதாரண டேரக்டர் இல்லை. அப்புறம் ஜாவர் சாருக்கு ஃபோனை போட்டு, ஐயா நீங்கள் வந்தால் தான் வேலை நடக்கும்ட்டு அவரை புறப்பட்டு வர சொன்னோம். அவர் வந்தார். என்ன மேடம் அண்ணார். ஜாவர் உட்காருங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு இஷ்டம் போல் மாற்றிட்டீங்க, அந்த சூழல் நீங்கள் தானே எழுதுனீங்க பட்டதுராணி, அதான் ஏன்னோ இந்த பையன் என்ன எனக்கு மைண்டே செட் ஆக மாட்டேங்குது. அவர் உடனே என்ன முறைக்கிறார். அதான் ஏதோ நான் எழுதுன மாதிரி அந்த அம்மா சொன்னோன்னே என்ன ஒரு பார்வை பார்க்குறாரு. நம்ம என்ன, நீங்கள் படிங்க ஜெமினி இப்படி வா உட்காரு, பாலாஜி நீ உட்கார் படி, 3 பேருக்குள்ள டைலாக் படி. இவர் 4 பேர் உள்ளதை 4 பேர் விதமாக படிக்கிறார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம ஆர்டிஸ்ட் கிடையாது. பானுமதிக்கு படிக்கிறோம், பானுமதி வேறு படிக்கிறாரு, ஜெமினி படிக்கிறார். கேட்டியா, இப்படி படிக்கணும். அதாவது நீ படிக்கிற போதே ஆர்டிஸ்ட்டுக்கு மைண்டில் ஏறணும். நீ ஏதோ சும்மா ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க இப்படி சொன்னாங்க. எனக்கு எப்படா இந்த சீன் உள்ளே போவாங்க, எப்போ நம்மளை வெளியே விடுவாங்கங்கிற அளவுக்கு நான் மைண்டில் இருந்தேன். ஆனால் போகிற போது சொல்லிட்டு போனாங்க. லாஸ்ட் டே என்னை கூப்பிட்டு, இந்த பார் உன்னுடைய ஃப்யூச்சருக்காக நான் அதை எதோ சொல்லியிருப்பேன், நீ ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி ரொம்ப சின்ன பையனாக இருக்க, ஜாவர் மாதிரி ஆள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவர்கிட்ட கற்றுக்க, அவர் எப்படி படம் எழுதுறாரு, எப்படி டைலாக் கற்றுக்க, நான் ஏதோ ஒன்று சொன்னேன் ஃபீல் பண்ணாத அப்படின்னு காரில் போயிட்டாங்க. அப்போ 2வது தடவை எனக்கு என்ன அதிர்ஷ்டம் வந்ததுன்னா, ஒன்று ஜாவர் சாருடைய கதையை 4 வரி எழுதினேன். அடுத்தது பாலி எழுதின பாட்டு, ஒரே கொடியிலே 2 கனி கிடைக்கும்னு அவர் எழுதியிருக்காரு. சென்சாரில் கட் பண்ணிட்டான். ஏன்னா அது வேற குறிக்குது,
ஒரே கொடியில் இரு கணின்னு இருக்கக்கூடாது, கட் பண்ணுன்ட்டாங்க. படம் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஜனவரி 14 பேரகன் டாக்கீஸ். ஆனால் சென்சாரில் இந்த லைனை கட் பண்ணுங்கிறான். பாலியை தேடினா பாலி ஊரில் இல்லை. இந்த மாதிரி டக்குன்னு மொபைலா அந்த காலம் இல்லையா, 1967 எங்கே பாலி இல்லை, என்ன பண்ணுறேன் என்ன பண்ண ராமூர்த்தி, விஸ்வநாத ராமூர்த்தியில் ராமூர்த்தி சார் மியூசிக் டைரக்டர், பாடினது சுசிலா. உடனே ராமூர்த்தி சார் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, எங்கேருந்து ஏவிஎம்லேருந்து, ஏப்பா அந்த 2 லைன் என்னப்பா வந்தாச்சுப்பா சுசிலா, சீக்கிரமா அந்த 2 லைன் கொடுத்து விடுங்கப்பா அப்படின்னு ஏவிஎம்லேருந்து நியூட்டன் ஸ்டுடியோ கீழ்ப்பாக்கம் அங்கே ஃபோன் வருது. பதறாங்க கிடந்து, வாலி இல்லை, அங்கே சுசிலா வந்தாச்சு, இங்கே எடுத்து மிக்ஸ் பண்ணி திருப்பி சென்சார் போகும், சென்சாருக்கு அனுப்பணும். இவ்வளவு டென்ஷன். உடனே நான் சொன்னேன், சார் தப்பா எடுத்துக்கலைன்னா நான் 2 லைன் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னு பீம்சிங் சார், திருமலை மாலினி சார், ராம்நாத் சார், ஒரு பெரிய குரூப் இருக்குது சார். ஒரே கொடியில் பல கனி கிடைக்கும்னா சென்சார் அப்ஜெக்ட் பண்ண மாட்டான்ல சார், இந்த 2 கனிங்கிறத வேறு எதையும் மென்ஷன் பண்ணுறான், பல கனின்னு ஆமையா ஒரே கொடியில் பல கனி கிடைக்கும் நம்ம எல்லாம் நினைக்கிறேன் சார் அப்படின்னு. உடனே டைரக்டர் ராமநாதன் இதை போய் எழுதி கொடுத்து, இதை எழுதி முதல்ல ராமூர்த்திட்ட கொடுங்க. உடனே என் கைப்பட எழுதி நானே ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு கொண்டு போய் டிகே ராமூர்த்திட்ட நான் எழுதுனேன்னா அவர் ஒத்துக்குவாரணும், அது வேறு பயம். யாரை எழுதுனேன்னு கேட்டாருன்னா நீ எல்லாம் அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுறேன்னு, சார் டைரக்டர் இதை கொடுக்க சொன்னார். உடனே சரி சுசிலா அங்கே வர சொல்லணும், எடுத்து முடிச்சாச்சு. இன்னமும் படத்தில் நான் எழுதின அந்த 2 வரி தான் இருக்குது, ஆனால் எழுதுனது வாலி. ஸோ இதன் மூலம் அன்னைக்கு பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறத அது ஒரு 4 வரி ஜாபர் சாருக்காக எழுதினோம், ஒரு 2 வரி வாலிக்காக எழுதினோம். சரி 2 அப்ரூவல் ஆகிப்போச்சு, பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம். அப்போ இவர் ஜாபர் சார் வந்து சதீஷ்னு ஒருத்தர், அவர் சோபனா ரவியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அவருடைய தங்கையினுடைய கணவர் அவர் சோபனா ரவி. அவர் அங்கே மேனேஜர் இருக்கார், யார் நியூட்டன் ஸ்டுடியோ. அவரை கூப்பிட்டு ஜாவர் சார் சொல்கிறாரு, சதீஷ் வாப்பா, இந்த பையன்கிட்ட ஒரு ட்ராமா எழுதி வாங்கி போடு, நல்லா எழுதுவான், நல்லா வருவான், இவனுக்கு ஒரு ட்ராமா போட்டு கொடு அப்படின்னு சொன்னது ஜாவர் சார் சதீஷ்கிட்ட சொல்கிறார். சதீஷ் சொன்னார், உங்களுக்கு எழுத வருமா? அவர் சொல்கிறாரு, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நாளைக்கு என்னோட வந்துடுங்க, ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அது நல்லா இருக்கான்னு பாருங்கள், அது இருந்தால் நீங்கள் எழுதி உங்கள் பேரில் போட்டுடலாம்னு சொல்கிறார். என்ன நேராக பாரிஸ் கார்னரில் எனக்கு ஒரு ரூம் போட்டு தர்றாரு. அப்போ தான் நான் ரூம்னா என்னன்னு பார்க்குறேன், நமக்கு ரூமெல்லாம் தெரியாது. நான் புத்தா பிக்சர்ஸ் ஆஃபீஸில் பீம்சிங் சார் எங்கே பாவ மன்னிப்பு எடுத்தாரோ, எங்கே பதிபக்தி எடுத்தாரோ அங்கே என்னை தங்க வச்சுருக்காங்க ட்ரஸ்ட் ஒருத்தில். அங்கேருந்து என்னை ரூமில் கொண்டு போய் வச்சு எழுதுங்கிறார். எனக்கு ஒன்றும் புரியலை. நான் என்ன சார் என்னையா இதாயா கதை, இதுக்கு ஒரு டைட்டில் கூடையான்னு. அதான் மனிதன் சலனப்படக்கூடாது, சலனப்பட்டால் எல்லாம் நடக்கக்கூடாது, நடந்து போச்சுன்னா அதை சரி பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு தாட். அப்போ நான் சொன்னேன், சார் நான் வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர்னு ஒரு டைட்டில்ஸ் வச்சா நல்லா இருக்குமா, எப்படி அது எதையா வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் கேட்டார். இல்லை சார், அவர் வந்து நாக்கில் சர்க்கரையை போட்டுக்கிட்டு அப்படி துப்புனா எவ்வளவு சர்க்கரை போட்டோமோ அத்தனை சர்க்கரையும் வெளியே வந்து துப்புவாராம் சார், ஒரு சர்க்கரை கூட உள்ளே போகாதான் மனசு சலனம். அப்போ அந்த புலநடக்கம் அந்த நாக்கில் ஈரத்தில் சர்க்கரை போட்டால் கரைஞ்சிரும்ல. ஆனால் அவர் என்ன சொல்லுவாராம், சர்க்கரையை நாக்கில் போடு, நான் அப்போ துப்பி காட்டுறேன் பாரு அப்படின்னா துப்புனா அப்படி போகுமா. நான் சொன்னேன், அது மாதிரி சலனப்படாத ஒரு கேரக்டர், ஆனால் அவன் சலனப்பட்டதுனால தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனைன்னு ஒரு பொய் பிரச்சாரம் வருது சார். கடைசியாக நீ ஒரு வீட்டுக்கு ஒரு விவேகானந்தராக இருந்திருக்க, உன்னை நாங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாமா சார், சும்மா அறவுரையாக சொன்னேன். எனக்கு அப்போ பழக்கமே கிடையாது. ஓ அதான் என் டைட்டில், வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர், ரைடியா, இந்த இன்சிடெண்ட்டை வச்சுக்கியா எழுதியாங்கிறாங்க. ஒன்றுமே புரியல, என்ன எழுதுங்கிறாங்க, இது ஒரு ஐடியா, இவ்வளவு தான் அவர் சொன்னது, ஒரு கடுகு. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு சீன் எழுதுனேன், பண்ணேன், எல்லாம் பண்ணேன். டைரக்டர் யாரை போடுறது அப்படின்னு முடிவெடுத்த போது அன்னைக்கு ராகினி ரிக்ரியேஷன் வந்து நம்ம பாலச்சந்தர் சாருடைய, அப்போ தான் மேஜர் சந்திரகாந்த். பாலச்சந்தர் ஒரு மிகப்பெரிய நாடக ஆசிரியர், விளம்பரப்படுத்தப்படுறார். அவருடைய படம் நாடகத்தை பார்த்து ஏவிஎம் செட்டியார் எடுக்கிறது அந்த டைமில் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு யார் டைரக்டர்னா
ஹரிகிருஷ்ணன்னு பாலச்சந்தர் படத்தில் பூரா நடிப்பார். நாணலில் பார்த்தீங்கன்னா 3 திருடர்களில் ஒரு திருடராக நடிப்பார். அவர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அவரை டைரக்டராக போடுறாங்க. பாலச்சந்தருக்கு ரைட் ஹேண்டில் ஒரு 5 பேரில் அவர் ஒருத்தர். அதாவது மேஜர், ஹரிகிருஷ்ணன், மணவாளன். அதில் ஹரிகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நாராயணன் நீங்களே அந்த ரோல் நடிங்களேன், நல்லாயிருக்கும், அந்த ரோல் நீங்களே நடிங்க, அந்த ஹீரோ. ஐயோ சார், நான் ஏதோ தெரியாமல் நடிக்கிட்டேன், திருப்பி என்ன கொண்டு போய் நடிக்கிறீங்க? ஹீரோ ரோலுக்கு நடிக்க சொல்கிறேன். நடிக்க சொல்கிறேன், அந்த ரோல் நீங்கள் நடிங்க. யாரும் சஸ்பென்ஸு, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு யாரும் நினைக்க மாட்டேன். ஆடியன்ஸ் வேறு யாராவது போட்டால் தெரிஞ்சு போயிடும். ப்ரூவ்டு ஆர்டிஸ்ட் போடக்கூடாது, நீங்கள் நடிங்கிறார். சார் நான் எழுதி கொடுத்தது ஏதாவது எனக்கு சரி பண்ணி விடுங்க. என்னுடைய நாடகத்தை சீன் பை சீன் படித்து இதை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு என்னை மோல்டு பண்ணது அந்த ஹரிகிருஷ்ணன் தான். அவர் இறந்து போயிட்டார். அவர் கடைசி காலம் என்னை பார்க்குறதெல்லாம் கரக்குடியாரே அப்படிம்பார். அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தார். அந்த நாடகத்தை மாற்றி இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் ட்ராப் விடுற போது ஜனங்க சிரிக்கணும், அப்படி ஏதாவது ஒன்று எழுதுங்க அப்படின்னு எனக்கு ஆக்சுவலாக ஒரு வாத்தியார் மாதிரி சொல்லி கொடுத்தார் ஒன்று. அப்புறம் எழுதியா ராமகான சபாவில் முதல் நாடகம் பேக்ட் ஹவுஸ். எனக்கே புல்லரிக்குது, ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் பால்கனியிலலாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சதீஷ் ஆர்ட்ஸ் கிரியேஷன், வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர், பை காரைக்குடி நாராயணன் அப்படின்னு எழுதி தொங்க விட்ருக்காங்க. மைக்கில் சொல்கிறேன் இதில் நமக்கு ஆகா எதுக்கோ வந்தோம். கடைசியாக கண்ணதாசன் அங்கே விரட்டி விட்டார், இவர் இங்கே விரட்டி விட்டார், கடைசியாக இங்கே இவர் விரட்டி விட்டார். ஏதோ நடக்குதுன்னு பார்த்தா பணங்கணம்லாம் கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம், ஆனால் அந்த ஆடியன்ஸ் மத்தியில் நம்ம நிற்க போகிறோம். கூட்டம் ராமகான சபாவில் கூட்டம் பார்த்தா முதல் ரோவில் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. மதியழகன் வந்து உணவு அமைச்சர், அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் தலைமை. பக்கத்தில் ஜெயகாந்தன் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு ஜெயகாந்தனை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு பயம், ஏன்னா அவர் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறவர். ஐயோ இவர் வேறு உட்கார்ந்துருக்காரு என்னடா. இந்த பக்கம் பார்த்தா தினமணியில் ஜாம்பவான் வந்து விமர்சனம் எழுதுறதுக்காக உட்காந்துருக்காரு. இதையெல்லாம் எனக்கு காட்டுறாங்க. யோ அவர் ஜாம்பவான், இதே ஜெயகாந்தன் எனக்கு தெரியும், மதியழகன் உட்காந்துருக்காரு, இன்றைக்கி பாருயா உனக்கு வந்து நல்ல பேர் ஒரு ஏழைக்கெல்லாம் காட்டுறாங்க. ஸ்க்ரீனை திறந்து ட்ராமா ஆரம்பித்து நல்ல கிளாப்ஸில் போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்டர்வல் முடிஞ்சு மினிஸ்டரை பாராட்ட சொல்லணும், கோவம் அஞ்சிச்சு போயிட்டார். எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பண்ணி ஜனங்க பூரா பார்க்குறாங்க. மினிஸ்டர் பின்னால் போயிட்டு அவர் போய்ட்டா 2-3 பேர் கோவம் அழிச்சு போகிறாங்க, பின்னால் ஓடுறாங்க. ஏன்னா அவர் தான் தலைமை. போடுறாங்க, என்னையா ட்ராமா போடுறீங்க? யார் இந்த ரைட்ரு? என்ன ரேஷன் கடையை பற்றிலாம் கேவலமாக பேசுகிறாரு. நான் உணவு அமைச்சரையா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னு அவர் சத்தம் போடுறது ஜனங்க பூரா கேட்குறாங்க. உங்களுக்கும் கேட்குது என்ன நம்ம அதில் என்ன எழுதியிருந்தோம்? நமக்கு அப்போ பாலிட்டிக்ஸ், இப்போவும் நான் பாலிட்டிக்ஸ் அதில் என்ன எழுதினேன்னா ஒரு வைரத்தோடு காணாமல் போயிடும். அப்போ அவர் சொல்லுவார், என்ன இது வைரம் ஞாபகம், வைர கல் ஞாபகம் வச்சுக்க, ரேஷன் கிடைக்கிற கல் இல்லை தூக்கி போடுறதுக்குன்னு, இதான் டைலாக். அதுவும் அவருக்கு பெரிய அளவுக்கு. அப்போ நான் உணவு அமைச்சர், என்னை வச்சுக்கிட்டு ரேஷன் கடையில் கல் தான் போடுறாங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படியா வந்து இந்த நாடகத்துக்கு நான் ஏன் தலைமை தாங்கணும்? யாரையா வச்சு போயிட்டார். பின்னால் போய் பார்த்தாங்க, அவர் கார் ஏறி போயிட்டார். நான் இப்போவும் நினச்சிக்குவேன், நமக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த ஒரு டைலாக் அவரை புண்படுத்தியிருக்கேன், நினச்சி போயிட்டாரு. ஆனால் நம்ம எழுதும் போது எந்த ஒரு இன்டென்ஷனோட யாருக்கு இல்லையா, அந்த எண்ணம் தோணவே இல்லையா. அப்போ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. நான் எழுதுகிற போது எலெக்ஷன் நடக்குது, இனாகரேட் பண்ணுற போது கவர்மெண்ட் மாறுது. நம்ம எப்படி ஜென்ரலாக எழுதியிருந்தேன், ரேஷன் கடையில் கிடைக்கிற கல் இல்லை, இது வைரக்கல்லுன்னு. அப்போ நான் உணவு அமைச்சரையா, என்னை வச்சுக்கிட்டு கேள்வி பண்ணுறீங்க, அட்டாக் பண்ணுறீங்க, இதுக்கு நான் தலைமை தாங்க முடியான்ட்டு போயிட்டார். அப்புறம் ஜெயகாந்தனை கூப்பிட்டு அவரை போனால் ஜெயகாந்தன் சொன்னார், நாடகத்தினுடைய கதை பாத்திரங்கள் அந்த இடத்திலெல்லாம் நான் உள்ளே வர விரும்பவில்லை. இந்த இளைஞர் அந்த நாடகத்தில் சொன்ன உரையாடல்கள் மிக உயர்ந்தவையாக இருந்தன அப்படின்ட்டு அதை மட்டும் சொல்லிட்டு விட்டார். வேறு எதுவும். அப்புறம் பார்த்தா அடுத்த வாரம் தினமணியில், அன்னைக்கு தினமணி விமர்சனங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஜாம்பவான் எழுதுவார். அவர் எழுதியிருந்தார், காரைக்குடி நாராயணனுடைய உரையாடல் ஜெயகாந்தன் சொன்னது போல் மிகவும் உயர்ந்தவையாக இருந்தன. அது வந்து எனக்கு
அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னா, ஐயோ ஜாம்பவானே உனக்கு எழுதியிருக்காருயா, தினமணி விமர்சனத்தை அவ்வளோ பெருசாக சொன்னாங்க. ஸோ இந்த நாடகம் தான் எனக்கு ஒரு சின்ன அடையாளம்.